சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு முக்கிய தீர்வாக பார்க்கப்படும் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் கோயம்பேடு முதல் சென்னை ட்ரேட் சென்டர் வரையிலான 5வது வழித்தட பணிகள் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஜூன் மாதத்திற்குள் இந்த பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது அந்த இலக்கை எட்டுவதில் ஒரு மிகப்பெரிய சவால் எழுந்துள்ளது. சென்னை மெட்ரோவின் 5வது வழித்தடத்தில் சுமார் 12 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பணிகள் தற்போது 75% நிறைவடைந்துள்ளன. தண்டவாளம் அமைத்தல் மற்றும் மேம்பால கட்டுமானங்கள் போன்ற பெரிய அளவிலான பொறியியல் பணிகள் சுமார் 1500 பணியாளர்களை கொண்டு தடையின்றி நடைபெற்று வருகின்றன. ஆனால் சிக்கல் எங்கே என்றால் மெட்ரோ நிலையங்களின் உட்புற பணிகள் மற்றும் நுழைவாயில் அமைக்கும் பணிகளில்தான். இந்த இறுதிக்கட்ட பணிகளுக்கு அதிக அளவிலான மனித உழைப்பு தேவைப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி சுமார் 800 தொழிலாளர்கள் தேவைப்படும் இடத்தில் வெறும் 400 பேர் மட்டுமே பணியில் உள்ளனர். இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது மேற்கு வங்கத்தில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தல். தேர்தலில் வாக்களிப்பதற்காக புலம்பெயர் தொழிலாளர்கள் பெருமளவில் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்பியுள்ளனர். இதனால் கோயம்பேடு, விருகம்பாக்கம், ராமாபுரம், முகலிவாக்கம், மணப்பாக்கம் மற்றும் சென்னை ட்ரேட் சென்டர் உள்ளிட்ட 8 முக்கிய மெட்ரோ நிலையங்களின் கட்டுமான பணிகளின் வேகம் குறைந்துள்ளன. இருப்பினும் இரட்டை அடுக்கு சாலை அமைக்கும் பணிகள் திட்டமிட்டபடி நடந்து வருவது ஒரு சிறிய ஆறுதல். ஆனால் பயணிகள் நிலையத்திற்குள் வந்து செல்வதற்கான ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் எனப்படும் நுழைவு பாதைகள் முழுமையடையாமல் போனால் ஜூன் மாதம் ரயில்களை இயக்குவது என்பது கேள்விக்குறியாகவே இருக்கும். மெட்ரோ அதிகாரிகள் தரப்பில் கேட்டபோது இந்த தொழிலாளர் பற்றாக்குறை தற்காலிகமானதுதான் என்றும் மே மாத நடுப்பகுதியில் தொழிலாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்புவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே மாத இறுதிக்குள் பணிகள் முடுக்கிவிடப்பட்டால் மட்டுமே ஜூன் மாத காலக்கெடுவை எட்ட முடியும் என்ற நெருக்கடியில் மெட்ரோ நிர்வாகம் உள்ளது. சென்னை வாசிகளின் நீண்ட நாள் கனவான இந்த வழித்தடம் திட்டமிட்டபடி ஜூன் மாதம் திறக்கப்படுமா அல்லது காலக்கெடு தள்ளி போகுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.